இது ராஜஸ்தான் ஜெய்சால்மர் பரவலியில் போல்டின்னு ஒரு ரயில்வே கேட்டுக்கிட்ட பார்த்தாங்க. இதில் ஏர் கண்டிஷன் வச்சு சில்டு வாட்டர் கொடுக்குறாங்க குடிக்கிற அளவுக்கு. நல்லா புதுசாக வச்சுருக்காங்க. யாரோ ஒய்ஃப் ஆஃப்னு போட்டு அவருடைய ஹஸ்பண்ட் நினைவார்த்தமாக வச்சுருக்காங்க. பட் நம்ம ஊரில் வச்சுருக்கிற மாதிரி இல்லை. இந்த மாதிரி நம்ம ஊரில் வச்சு இது சில்டு வாட்டர் இது கொடுத்தா நல்லாயிருக்கும். சும்மா பேருக்கு தண்ணீர் பந்தல்னு வைக்காம இந்த மாதிரி ஒரு ஏர் கண்டிஷன் சில்டு வாட்டர் வச்சா நல்லாயிருக்கும். இங்கே பாருங்க, இதே மாதிரி தான் நம்ம ஆக்ரா டு நானிட்டல் போகிற வழியில் ஒரு கரும்புச்சார் பார்த்தோம். அது ஸ்கூட்டரில் போகிற மாதிரி ஒரு இது செட்டப் இருந்துச்சு. இங்கே பாருங்க, கம்ப்ளீட் ஜீப்பே வச்சிருக்கிற மாதிரி இருக்கு. அந்த டீசல் ஜென்ரேட்டர்லயே ஜீப்பும் ஓடுது, கரும்புச்சாரும் புளிகிற மாதிரி இருக்கு. இது பாருங்க, அவர் நல்ல மூளையை யூஸ் பண்ணி அவர் ஜீப் செட்டப்ல வச்சு இதை கரும்புச்சாறு புளியில மிஷினும் ப்ளஸ் காரும் ஓடுற மாதிரியே டீசல் ஜென்ரேட்டர்லயே ஜீப் ஓட்டுறாரு. Years ago, India conducted its first nuclear test in Pokhran, codenamed Operation Smiling Buddha. 58th Engineers Regiment of Army had given its full support to completing the groundwork. Finally, the moment of reckoning approached. At 3:45 p.m., the first bomb was detonated. Welcome. If nuclear power has given... இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா பொக்ரான் சிட்டி, இதுதாங்க அந்த பொக்ரானுக்கு ஒரு 20 கிலோமீட்டருக்குள்ளே தான் 2 ஆப்ரேஷனுமே நடத்தியிருக்காங்க. ஒன்று 1974, இன்னொன்று 1998. ரெண்டுமே மே மாதம் தான். 2 அணு ஆயுத சோதனை நடத்தியிருக்காங்க. ஒன்று வாஜ்பாய் காலத்தில், இன்னொன்று இந்திரா காந்தி பீரியடில். இப்போ நம்ம அந்த சிட்டியுடைய 25 வருஷத்துக்கு மேலாக, அதாவது செகண்ட் டெஸ்ட்டுக்கு அப்புறம் உள்ள 25 வருஷத்துக்கு மேலே உள்ள சிட்டியை தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இதுதான் அந்த பொக்ரான். பெரிய அளவில் ஒன்றும் இதாக இல்லை, சின்ன கிராமமாக இருந்தது. இப்போ கொஞ்சம் டவுன் முனிசிப்பாக டெவலப் ஆகிருக்கு. சிட்டியாலாம் ஒன்றும் ஆகலை. இதுதான் அந்த இதை பார்த்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருக்குங்க. அந்த அணுக்கதிர்வீச்சு இதில் இருக்கிற மாதிரி ஒன்றும் ரிஃப்ளெக்ஷன் தெரியல, நம்மளால் கேப்சர் பண்ண முடியல. ஒருவேளை அது பக்கத்தில் கிராமங்களில் இருந்துச்சா என்னன்றது தெரியல. நம்ம அதுக்குள்ளே போய் பார்க்கல, அதனால நமக்கு தெரியல. பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் தெரியலங்க. இதுதாங்க அந்த பிஎஸ்எஃப் கேம்ப். அந்த கேம்புக்குள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஜெய்சால்மர் சிட்டிக்குள்ளே வந்துட்டோங்க. இதுதாங்க ஜெய்சால்மர் சிட்டி. பாருங்கள், ராஜஸ்தானில் பிங்க்கு, ப்ளூ, எல்லோ. இது எல்லோ சிட்டி. ஸ்டோன்ஸ்லாம் பாருங்கள், எல்லோ கலரில் கோல்டன் கலரில் இருக்கும். பிங்காக இருந்துச்சுன்னா ஜெய்ப்பூர், ப்ளூவாக இருந்துச்சுன்னா வேறு ஊர் சொல்கிறாங்க. இது கோல்டன் எல்லோவில் இருக்கிறதுனால இது ஜெய்சால்மர் சிட்டி. இப்போ நம்ம ஹைவேஸை தாண்டி நம்ம என்ன செஞ்சிட்டோம், ஜெய்சால்மர் ஃபோர்ட்டுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம ஃபோர்ட்டுக்கு முன்னாடியோ அல்லது உள்ளேயோ பார்க் பண்ணிவிட்டு ஜெய்சால்மர் ஃபோர்ட்டை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். சப்போஸ் இதில் ஃபுல்லாக டீட்டெயில் கேட்கணுன்னா அங்கே ஜெய்சால்மரில் ஃபோர்ட்டுக்கு பக்கத்தில் ஏதாவது கைடு இருப்பார். அவர் கைடுகிட்ட கேட்டால் தான் தெரியும். ஏன்னா அவங்க தான் ரெகுலராக அந்த இன்ஃபர்மேஷனை கொடுக்கக்கூடியவங்க. நம்ம யார்கிட்ட கேட்டாலும் அரையும் குறையுமா தான் சொல்லுவாங்க. அதனால நம்ம என்ன செய்வோம், நம்ம இப்போ ஒரு கைடை நம்ம காரில் ஏற்றிக்கிட்டு நம்ம ஃபோர்ட்டு உள்ளே போய் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அவர்கிட்ட கேட்டுட்டு அவர் ராஜஸ்தான் பாஷையிலையோ அரை இங்கிலீஷ்லேயோ நமக்கு சொல்லுவார். அதை நம்ம வியூவர்ஸ்க்காக நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை நம்ம தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ நம்ம ஆன் தி வே டு நம்ம ஜெய்சால்மர் ஃபோர்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இதுதாங்க ஜெய்சால்மர் ஃபோர்ட்னுடைய என்ட்ரன்ஸ். ஒரே ஒரு சிங்கிள் என்ட்ரன்ஸ் தாங்க. இது கார் பார்க்கிங்கு. இந்த இடத்துல கார் பார்க்கிங்கில் நிறுத்திட்டு உள்ளே நடந்து தான் போகணுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மொத்தம் 4 கேட் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரி கேட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போயிருக்கோம். உள்ளே போன வழியில் தான் திரும்பவும் வெளியில் வரணும்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. இப்போ நம்ம ராஜஸ்தான் வந்திருக்கோம். பஞ்சாப்லேருந்து ராஜஸ்தான் வந்துட்டோம். வரும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம பொக்ரான் போயிருந்தோம். பொக்ரானுடைய ஸ்பெஷல் நம்ம ஏன் இந்த ஊரை தேர்ந்தெடுத்தோம்னா, ஒன்று பாகிஸ்தானுடைய பார்டர் பக்கத்தில், நம்ம இந்தியாவுடைய பார்டர் பாகிஸ்தானில் இருக்குது. இதுவும் நம்ம ரிட்டனில் ஒரு பார்ட்டு. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னால்,
பொக்ரானுடைய 1974 ஸ்மைலிங் புத்தான்னு சொல்லி ஒரு அணு ஆயுத சோதனை இங்கே நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1998 சக்தி ஆபரேஷன் சக்தின்னு சொல்லி ஒன்று நடத்தியிருக்காங்க நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் தலைமையில். இந்த 2 அணு ஆயுத சோதனையும் நியூக்ளியர் டெஸ்டிங் நடத்தின இடம் இதுதான். அது பட் 27 வருஷம் ஆச்சு, அதனால டெவலப் ஆயிடுச்சு. அதனால அது பொக்ரானை வந்து நம்ம வியூவர்ஸ்ட்டை வந்து காட்டணும், ரிமெம்பர் பண்ணணும். வி ஆர் ப்ரௌட் ஆஃப் இந்தியன் அஸ் அ நியூக்ளியர் டெஸ்டிங். நம்ம வந்து அணு ஆயுத சோதனைகள் பண்ணியிருக்கோம், அணு ஆயுதத்தில் நமக்கும் திறமை இருக்குங்கிறத காட்டியிருக்கோம். அது வந்து 1998 நடந்துட்டு இருக்கு. அந்த இடத்த நம்ம காட்டணுங்கிறக்கா ட்ரை பண்ணோம். பட் எக்ஸாக்ட் லொக்கேஷன் நமக்கு தெரியல. பட் ஃபார்ச்சுனேட்லி வந்து நம்ம என்ன செஞ்சோம், பொக்ரானை போய் பார்த்தோம். 27 வருஷத்தில் பாலைவனமாக இருந்தது, கொஞ்சம் நல்ல ஒரு மிட் டேர்ம் சிட்டியாக அல்ல டவுனாக வந்து டெவலப் ஆயிருக்கு. இப்போ நம்ம அடுத்து நம்ம இங்கே என்னன்னா ஜெய்சால்மருடைய ஃபோர்ட் பேலஸ். அதுக்காக இதை நம்ம ஏன் தேர்ந்தெடுத்தோம்னா, எல்லா ஃபோர்ட்டையும் நம்ம காட்டுறதில்ல. இது முக்கியமாக 1986 ஒரு தமிழ் படம் விக்ரம் சொல்லிட்டு கமலஹாசன் நடிச்சிருப்பாரு. அதில் வந்து அம்ஜத் கான் வந்து சலாமியா அப்படின்னு சொல்லி ஒரு நாட்டை காமிப்பாங்க. அந்த நாடாக காமிக்கப்பட்டது வந்து இந்த ஜெய்சால்மருடைய ஃபோட்டோ, இந்த பாலைவனம் தான். இப்போ நம்ம அந்த பேலஸை உள்ளே போய் கொஞ்சம் என்ன செஞ்சிருவோம், பார்த்துருவோம். ரேட் டெம்பிளும் அந்த பேலஸையும் பார்த்துருவோம். இந்த இடம் ஞாபகம் இருக்கு, அந்த படத்தில் நாங்கள் உங்களுக்கு அந்த சீனை காட்டுறோம். அதில் வந்து ஒரு நம்ம அவருடைய மந்திரவாதி சலாமியானுடைய கிங் மந்திரவாதி ஒரு பூ கொடுப்பாரு. அதுக்கு வந்து இது பண்ணுவாங்க. இந்த இடத்துல இளவரசியை வந்து பாம்பு கொத்தும். அதை வந்து கமலஹாசன் என்ன செய்வார், அதை பல்லால் கடிச்சு இது பண்ணுவார், காப்பாற்றுவார். அந்த இடம் இதுதான், இந்த என்ட்ரன்ஸ் தான். இந்த என்ட்ரன்ஸில் வந்து பேலஸில் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் நல்லா இருக்கும். அந்த சீனையும் நாங்கள் எல்லாரும் ஏறிட்டீங்களா? கவிமா பூண்டி திருத்துற பூண்டி. இப்போ நம்ம அந்த சீனில் பார்த்தோம் இல்லையா, அந்த என்ட்ரன்ஸில் ராஜகுமாரி வர்றது, அந்த என்ட்ரன்ஸ் இதுதான் செகண்ட் என்ட்ரன்ஸு. இது வழியாக தான் வந்து அந்த என்ட்ரன்ஸ் வரும். அதனுடைய படம் எடுத்தது இந்த இடத்துல தான். பாருங்க, கொஞ்சம் நேரோவாக தான் இருக்கும். பட் இது வந்து ஃபோர்ட் மட்டும் இல்லைங்க, ரெசிடென்ஸும் சம ஆக்குபைட் ரெசிடென்ஸ் இருக்குது, நிறைய இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது நம்ம வந்து பார்த்துட்டு கடைசியாக நம்ம என்னன்னு சொல்லி கேட்டு அந்த விவரத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து தேர்ட் என்ட்ரன்ஸுங்க, அதுக்குள்ளே இருந்து இன்னும் உள்ளே போகிறது இந்த தேர்ட் என்ட்ரன்ஸு. ஆனால் ஒரு என்ட்ரன்ஸை தாண்டி தான் இன்னொரு என்ட்ரன்ஸ் போகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து இந்த தேர்ட் என்ட்ரன்ஸ்குள்ளே இருக்கோம். இப்போ இந்த வழியாக தான் வந்து நம்ம ஃபோர்ட்டுக்கு வந்து போகணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ரஜ்பூத்தும் பிராமின்ஸும் வந்து இதில் ஒரு 40% மேலே, அதாவது 1/3 மேலே வந்து 2/3 மேலே வந்து இந்த ஃபோர்ட்னுடைய ஏரியாவை வந்து அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, ஆக்குபை பண்ணி ரெசிடென்ஸாக வந்து கட்டி வச்சுருக்கிறாங்க அப்படின்றத நமக்கு கைட் சொல்கிறாரு. பட் எந்த அளவுக்கு அது உண்மை, விலைக்கு வாங்கியிருக்காங்களா இல்லை கவர்மெண்ட் அலாட் பண்ணிச்சான்றது நமக்கு தெரியல. இதுதாங்க அந்த ஃபோர்ட்டுக்கு போகிற மெயின் என்ட்ரன்ஸ், இந்த ஃபோர்ட்டினுடைய மெயின் என்ட்ரன்ஸு. இதில் வந்து சில டூரிஸ்ட் ஸ்பாட் இது வச்சுருக்காங்க, டூரிஸ்ட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் வச்சுருக்காங்க. தேவைப்படுறவங்க அதை அவங்கள அப்ரோச் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கிறலாம். இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இந்த மெயின் என்ட்ரன்ஸ்குள்ளே போய் தான் வந்து நம்ம அந்த ஃபோர்ட்டுக்கு போகணும். இந்த ஃபோர்ட் வந்துட்டோங்க, இதுதாங்க அந்த ஃபோர்ட்டு. இந்த ஃபோர்ட்டுக்கு முன்னாடி ஒரு டெம்பிள், ரெசிடென்ஸு இதெல்லாம் இருந்து முன்னாடி வந்து இது வந்து ஓப்பன் ஏரியாவாக இருந்து தான். ஆனால் இப்போ வந்து என்னென்னா அது ஆக்குப்பைடாக இருக்குது. இந்த பாருங்கள், எனக்கு நேர தலைக்கு மேலே ஒரு த்ரோன் இருக்குது பாருங்கள். அந்த ஒயிட்டு கலரில், ஒயிட் மார்பிள்ஸ் கலரில், எல்லோவில் ஒயிட்டில் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ராஜா உட்காந்து மக்களுடைய குறைகளை கேட்பாருன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து மெயின் என்ட்ரன்ஸு. இந்த இடத்துல திருவிழா நடக்கிற சமயம், மற்ற மக்களை சந்திக்கிற நேரம் ராஜா அங்கே உட்காந்து எல்லாம் செய்வாருன்னு சொல்கிறாங்க. இது வந்து இவர் தான் வந்து இப்போ ப்ரெசண்ட்டாக இருக்கக்கூடிய அந்த ஃபோர்ட்னுடைய ஓனரு. பட் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குது. பட் கடைசி வாரிசு இவர் வந்து ஒரு 158வது வாரிசு ஜெய்சால்மருடைய ஜெய்ஸ்வால் ராஜபேஷ் ராகவ் ஜெய்சால் அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய வாரிசு தான் ஃபஸ்ட்டு. அதிலிருந்து வந்து 158வது வாரிசு வந்து இப்போதைக்கு லண்டனில் இருக்காங்கன்னு. இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கிற இடத்துல இருக்கோம். ஒரு ஆளுக்கு வந்து 200 rupees வந்து என்ட்ரன்ஸ் இந்த ஃபோட்டோ சுற்றி பார்க்குறதுக்கு வந்து காட்டுறாங்க, சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வோம், உள்ளே போய் வந்து ஃபோர்ட்டை கம்ப்ளீட்டாக வந்து சுற்றி பார்ப்போம் கைடோடைய.
மகாராணி இருக்கக்கூடிய அந்தப்புறத்தில் அந்த கதவு. सारा डैमेज है, इसको क्लोज किया गया है। 17 किलोमीटर लंबी टनल टेम्पल तक। இது வந்து ருத்ரா டெம்பிளுக்கு போகிற ஒரு 17 கிலோமீட்டர் போகக்கூடிய ஒரு டனல் கீழே இருக்குங்கிறாங்க. அது சப்போஸ் டேமேஜாக இருக்கிறதுனால உள்ள யாரையும் அலோவ் பண்ணலை. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல, வெப்சைட்டில் செக். இந்த கற்கள் எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர்லாக்கிங் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. அந்த பாருங்க, மேலே வந்து குழியாக இருக்குது, இது ஃபீமேல், இது இன்னொன்று மேல் வந்து மேலே ஜாயின் பண்ணுறது. இது ஆர்மரி வெப்பன்ஸுங்க. இது வந்து ஆயுத கிடங்கு. ராஜா வந்து அவர் காலத்தில் பயன்படுத்தின ஆயுத கிடங்கா. அதில் வந்து ஜஸ்ட் அவர் யூஸ் பண்ணக்கூடிய யூஸ் பண்ண ஆயுதங்கள்லாம் வச்சுருக்காங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ரைஃபிள் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அவங்க என்னென்னலாம் ஆம்ஸ் யூஸ் பண்ணாங்க, தல்வார், கேப்பு, கத்தி, பூமரங் மற்ற ஒன்றான இதுகள்லாம் வந்து இந்த ஆர்மரியில் வந்து ஒரு மியூசியமாக வச்சுருக்குறாங்க. பட் இந்த அளவுக்கு இந்த ஆயுதங்கள் வந்து அந்த காலத்தில் இருந்து அவங்க யூஸ் பண்ணாங்கிறத ரெக்கவரி பண்ணி வச்சுருக்குறாங்க. இது வந்து அந்த சாட்டைகள் மற்றும் ஒட்டகத்தை ஓட்டுறதுக்கு உண்டான இதெல்லாம் வச்சுருக்காங்க. இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வந்து வில்லு வச்சுருக்காங்க. பாருங்கள், வில்லு வச்சுருக்கிற ஒரே ஃபோர்ட் வந்து நம்ம இங்கே தான் பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி வில்லு யூஸ் பண்ண ஃபோர்ட் வந்து நம்ம பார்க்கல. இது ரொம்ப பழைய ஃபோர்ட்டு. 1700லேருந்து இருக்குங்கிறத சொல்கிறாங்க நமக்கு. இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கத்திகள் மற்றும் ஆயுதங்கள். இது வந்து லெதரில் யூஸ் பண்ணது, மான் கொம்பு, ஒட்டகத்தினுடைய தோல், இது உள்ளெல்லாம் யூஸ் பண்ண. இந்த பாருங்கள், இது வந்து வேட்டை துப்பாக்கின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஹண்டிங் ரைஃபிள்ஸு. ஹண்ட் பண்ண ஃபோட்டோ இல்லை, பட் ஆனால் இதெல்லாம் வந்து ஹண்டிங் ரைஃபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இது வந்து பிரிட்டிஷாரர்களுக்கு முன்னாடி உள்ள துப்பாக்கின்னு நினைக்கிறேன். அதனால வந்து இந்த கேப் இதெல்லாம் வந்து போட்டுக்கிட்டு நம்ம ரைஃபிள் ஷூட் பண்ணி அந்த மிருகத்து மேலே காலில் வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த ஃபோட்டோ வந்து இங்கே இல்லை. அதனால் இது ஹண்டிங் ரைஃபிள். கேமல் லெதர், அதாவது இதோடைய தோலில் வந்து செஞ்சது. கேமலுடைய ஒட்டகத்தினுடைய தோலில் செஞ்ச இந்த ஊதுறது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் யூஸ் பண்ண. இது எல்லா விதமான அவங்க யூஸ் பண்ணது எல்லாத்தையுமே வச்சுருக்குறாங்க. பட் வந்து பாருங்கள், சீலிங்கோட ஹைட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஒருவேளை வந்து டேமேஜ்டு போர்ஷனால் ரெனோவேட் பண்ணி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம அடுத்த போர்ஷனில் பார்த்தீங்கன்னாக்கும் வந்து ராஜாவும் திவானும் உட்காந்து பேசுகிறதுக்கு, மீட் பண்ணுறதுக்கு, அவங்க வெளியில் பார்க்குறதுக்கு ஒரு அமைப்போடு தான் வந்து ஒவ்வொருத்தவங்களும் அவங்கவுங்க ஸ்டைல்ஸில் வந்து ஃபோட்டோ வந்து கட்டியிருக்காங்க. டிஸ்கஸ் பண்ணுறது, மேலே வந்து கத்தி வச்சுருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க பாதுகாப்புக்காக இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணுற ஒரு மேடையாக. குள்ளமாக வாழ்ந்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கட்டையாக இருப்பாங்க போல தெரியுது, ஹைட் இல்லாமல். அந்த ருத்ராதேவி டெம்பிள், ருத்ராதேவி டெம்பிளுக்கு போகிறப்ப அந்த 17 கிலோமீட்டர்னு சொன்னோம் இல்லையா, அதோடைய சுரங்கம் இங்கே தான் இருந்து தான் ஆரம்பிக்குதான். பட் இப்போலாம் அதை வந்து மேனேஜ் பண்ண முடியாதவங்களுக்காக க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரிப்போலியா எல்லாமே சிட்டியை வந்து கண்காணிக்கிறது. ஒரு கோட்டையை கட்டினா ராஜாக்கள் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்க மக்களை வந்து தனக்கு எதிராக வந்து மாற்றிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கண்காணித்து அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கே டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து இந்த 3 கேட்டையும் வரிசையாக பார்க்கக்கூடியது தான் இந்த இடம். இந்த இடத்துக்கு பேர் ட்ரிப்போலியா. இந்த பாருங்க, இதுதான் வந்து இந்த எல்லோ ஸ்டோனு, நல்ல குவாலிட்டியான ஸ்டோனு பாருங்கள். இந்த இதில் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஜெய்சல்மார் 1158 ஆரம்பித்து 1167 வரைக்கும் வாழ்ந்திருக்காரு. 1167 வரைக்கும் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் இது ஒரு 650 days வந்து இந்த கோட்டையை கட்டியிருக்கதா சொல்கிறாங்க. ஒவ்வொரு செங்கலாக எடுத்து வச்சு கட்டியிருப்பாங்க போல தெரியுது. அதனால தான் வந்து படத்தையும் காமிச்சு, அதனால தான் இவ்வளோ நாளாக வந்து வச்சு கட்டியிருப்பாங்க போல போச்சு. பெருசாக வந்து ஒன்றும் இல்லை.
அந்த அவங்களுடைய ஜீனாலஜி சார்ட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஜீனாலஜி சார்ட் ராஜா ஸ்ரீ கிருஷ்ணானா அவர் கிருஷ்ணாவுடைய பொம்மை இவங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய இப்போ 4th அந்த ராவல் ஜெயல்வால் 4th ஜென்ரேஷனு பாருங்க, கிட்டத்தட்ட 158 பேர் வந்து இருந்திருக்காங்க ப்ரெசண்டா. இப்போ ப்ரெசண்டா இருக்கிற 21 AD கோஆர்டினேட்டட் இவர் தான் இப்போ லண்டனில் இருக்காராம். இப்போ இது வந்து ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா உடைய வழி. இது வந்து சென்ட்ரல். அந்த படம் வந்து 1-2 சீன் மட்டும்தான் இங்கே எடுத்திருப்பாங்க போல தெரியுது. முழுசாக வந்து எடுக்கலைன்னு நினைக்கிறேன். அதனால செட்டு போட்டு எடுத்திருப்பாங்க. ஜெய்சல்மார் கோட்டையை சலாமியான்னு சொல்லி காட்டி எடுத்திருக்காங்க, பாலைவனத்தையும். பட் இது வந்து இந்த கோட்டையினுடைய நேச்சர். ஓகே ஓகே. இது ராஜா இங்கே தான் வந்து பெட்ரூமாக அது படுத்திருப்பாராம். அதுக்கும் பாருங்கள் இப்போ வந்து கண்ணாடி போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு முன்னாடி ஓப்பனாக இருந்திருக்கும். இது வந்து சேரியட். இந்த பாருங்கள், அந்த காலத்தில் வந்து ராஜாவா ராணியாக உட்காந்து இருக்கும்போது அவங்கள வந்து தூக்கிட்டு போகிறது. மனுஷர்களை வந்து எவ்வளோ வந்து மேன் லேபரை யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அந்த காலத்தில். அவங்க இளவரசர் விளையாடுறதுக்கு தங்குறதுக்கு உண்டான அறைகள் இது. இந்த இடம் தான் வந்து இந்த சிலைகள்லாம் வச்சு அழகுபடுத்தியிருக்காங்க. பண்ணி ஷோகேஸ் வச்சுருக்காங்க சுற்றி அப்படின்னு காட்டு. 15th सेंचुरी में भगवान राम की मूर्ति है। ये सारी 15th सेंचुरी की वो टाइम के इस्लाम का कलेक्शन। ஆர்ட்லாம் படங்கள் வரைஞ்சி வச்சிருக்காங்க. வெஜிடபிள் கலர், கோல்டன் வாட்டர், பெல்ஜியம் கிளாஸ் எல்லாமே வந்து நேச்சுரல் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. காய்கறியிலேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அந்த இது சின்ன சின்னதாக போது பாருங்க. அப்படியே மேலே பார்த்து தளத்தட்டு அப்படியே மேலே மார்பிள் ஸ்டோனு நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹவு மச் கேஜி வெயிட்? 250 கிலோ இருந்திருக்காருங்க. 7 அடிக்கு அவ்வளோ ஜெய்ஜாண்டியாக இருந்திருக்காரு போல தெரியுது ஜெய்சல்மர். எவ்வளோ பெரிய ராஜா பாருங்க. இவரோடைய வந்து சண்டை போடுறதுக்கு ஒரு 10 பேர் வேணும். அவர் ட்ரெஸ்ஸு தாங்க இது. இந்த ட்ரெஸ்ஸை வந்து வச்சுருக்காங்க. இது எல்லாமே வந்து என்ன செஞ்சுருக்காங்க, ஆக்குபை பண்ணி அவங்கவுங்க கோட்டையில் தனக்கு தேவையான இடத்த பூர்த்தி செஞ்சு என்ன பண்ணிட்டாங்க, வீடாக கட்டிக்கிட்டாங்க. இப்போது மேலேருந்து பார்க்குறதுக்கு இவ்வளோதான் கோட்டை. அதாவது 1/4 தான் கோட்டை. 3/4 வந்து பீப்புள்ஸ் ஆர் ஆக்குபைடு. அதனால வந்து ஹோட்டலாகவும் வீடாகவும் அது மாறிடுச்சு. Where it is started? Pakistan. Yeah. The windmill showing there. No. Behind the மொத்தம் 4 பகுதியில் ஒரு பகுதி தாங்க இந்தியாவில் இருக்கு. அதாவது 4ல் ஒரு பகுதியா. அதுக்கு அங்கிட்டு இருக்கக்கூடிய ஜெய்சல்மார் வந்து 3 பகுதி இருக்கான். அதுக்கு பேர் பாகல்பூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாகல்பூர் வந்து பாகிஸ்தானுடைய பகுதியாக இருக்குது. அப்போ ஒரு பார்ட்டு தான் ஜெய்சல்மார் வந்து என்ன செய்யுது, இந்தியாவோட இருக்குது. பாக்கி 3 பார்ட்டும் பார்ட்டிஷன் டைமே என்ன செஞ்சுருக்கு, பிரித்து கொடுத்துட்டாங்க போல தெரியுது. அந்த பாலைவனத்துக்கு நடுவில் ஒரு கோல்டு சிட்டி, கோல்டன் கலரில் சிட்டி. இதுதான் ஜெய்சல்மாரோடைய விக்ரம் படத்தில் எடுத்திருக்காங்க. நம்ம பொக்ரான் பார்த்துட்டோம், நம்ம வந்து ஜெய்சல்மார் பார்த்துட்டோம். அடுத்த இதுக்கு என்ன செய்வோம், நம்ம நகருவோம். ஃபோர்ட் எப்படி இருக்குங்கிற டிசைனே ஒரு மினியேச்சராக செஞ்சுருக்காங்க. க்ளோஸில் காமிச்சிட்டு ஸ்லோ பின்னாடி எடுங்க. 21 ஒய்ஃபா, 21 ஒய்ஃபுக்கும் வந்து 21 ரூம்ஸ் வந்து கொடுத்துருக்கிறதா கைட் சொல்கிறாரு. ராஜஸ்தானில் ஜெய்சால்மரில் இருக்கோம். நம்ம அடுத்த இது வந்து நம்ம சாண்ட் டியூன்ஸ் அப்படிங்கிற டெசர்ட்டு டிரைவுக்கு வந்திருக்கோம். இதுவும் ஒரு பார்ட்டு நம்மளுடைய இதில். இந்த டெசர்ட்டில் வந்து நம்ம ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன செய்வோம், இந்த டெசர்ட்டில் ஓட்டிட்டு அடுத்து நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி கிளம்புவோம்.